டாம்ட நண்பர்களுக்கு வணக்கம். ப்ரீமியர் ப்ரோவில் நம்மக்கிட்ட இருக்க கிளிப்பை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிளிப்ஸை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த கிளிப்ஸுக்கு நான் ரீநேம் பண்ணி ஒரு கிளிப்பும் ஒரு FPS கொடுத்துருக்கேன். ஸோ 25, 50, 120 கொடுத்துருக்கேன். ஜென்ரலாக நாம் எடுக்கிற ஃபுட்டேஜ், அதாவது ஃபிலிமை தவிர்த்து நம்ம எடுக்கிற எல்லா ஃபுட்டேஜும் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒன்று 23.976 இருக்கும், இல்லை அப்படின்னா 25 இருக்கும். 30, 50, 60, 120 அப்படிங்கிறதெல்லாம் டிபெண்ட்ஸ். பட் ரெகுலராக நம்ம எடுக்கிறது எல்லாமே 24 அல்லது 23.976 அது 25. இதுதான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற ஃபுட்டேஜாக இருக்கும். இப்போது நான் 25 ஃபுட்டேஜாக இருந்தது அப்படின்னா நான் எதுவுமே கன்வர்ஷன் பண்ண தேவையில்லை. ஏன்னா என்னோடய டைம்லைன் நான் என்ன க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை நான் 25க்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் இந்த 25 கிளிப் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய டைம்லைன் நான் உள்ளே கொண்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இன்கேஸ் நான் 50 அப்படிங்கிற இந்த கிளிப்பை நான் டைம்லைனுக்குள்ளே கொண்டு வந்தால் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த கிளிப்பு 50 தான் இருக்கும். எனக்கு 25 FPS ப்ளே ஆகிற கிளிப்பாக இருக்காது. இப்போது இந்த 25 FPS கிளிப்பு இன்னொரு கிளிப்பு 50 இருக்குது. ஸோ ரெண்டு கிளிப்பும் வேறு FPSாக இருக்குது. இப்போ இந்த 50 FPSை நான் 25 FPSாக மாற்றணும். அதை எப்படி மாற்றுறது? இப்போது இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மாடிஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இன்டரப்ட் ஃபுட்டேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் இந்த கிளிப்போட ஃப்ரேம் பர் செகண்டை மாற்ற முடியும். இந்த கிளிப்பு என்ன ஃப்ரேம் பர் செகண்ட் இருக்குது அப்படின்னா 50 இருக்குது. இதை நான் என்னவா மாற்ற போகிறேன் அப்படின்னா 50லிருந்து 25 மாற்ற போகிறேன். ஏன் அப்படின்னா நான் க்ரியேட் பண்ண என்னோடய டைம்லைன் 25 FPS அண்ட் மோர் ஓவர் என்கிட்ட வேற ஒரு கிளிப்பும் 25 FPSலாம் இருக்குது. எனக்கு இந்த கிளிப்பும் 25 FPS தான் தேவைப்படுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 25 கொடுத்துட்றேன். இங்கே நீங்கள் 25 கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டியூரேஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ 15 இருந்தது அப்படின்னா அந்த டியூரேஷன் இப்படி இருக்கும். அது 25 கொடுக்கும்போது அந்த டியூரேஷன் மாறிடும். ஏன்னா 50யோட அடுத்த பர்சன்டேஜ், அதாவது டபுள் த ஸ்பீட் டியூரேஷன் தான் உங்களுக்கு இருக்கும். 18 இருக்குது, 36 அங்கே மாறிடுச்சு. ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் வேறு எந்த செட்டிங்ஸும் மாற்ற வேண்டாம். ஜஸ்ட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கிளிப்பு 50லிருந்து 25 மாறிடும். இப்போது இதே 120 FPS கிளிப்பு, இப்போ இந்த கிளிப்பையும் அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணி மாடிஃபை கொடுத்து இன்டர் ஃபுட்டேஜ் போயிட்டு அதில் 119.88 அப்படின்னு இருக்கிற இந்த வேல்யூ நான் கொடுக்கும்போது இந்த இடத்துல நான் 25 மாற்றும் போது எனக்கு என்னவா மாறுது அப்படின்னா 26 செகண்ட்ஸாக மாறிடுது. ஸோ இது ஜென்ரலாக இருக்கும்போது 5:15 இருந்தது, இப்போ 26 மாறிடுச்சு. இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன். சரி, இப்போ என்கிட்ட எல்லா கிளிப்பும் என்னவா ஆயிடுச்சு அப்படின்னா 25 FPSக்கு மாறிடுச்சு. இப்போ இந்த 25 FPSக்கு மாறின கிளிப்ஸ் எல்லாம் நான் டைம்லைனுக்குள்ளே கொண்டு வர போகிறேன். ஸோ 50ங்கிறத டைம்லைனுக்குள்ளே கொண்டு வந்துடுறேன். அதே மாதிரி 120ங்கிறத டைம்லைனுக்குள்ளே நான் கொண்டு வந்துடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைம்லைனுக்குள்ளே அதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது 25ங்கிறது ரெகுலராக இருக்க கிளிப்பு, 50 நம்ம 25 மாற்றியிருக்கோம், 120 25 மாற்றியிருக்கோம். இந்த கிளிப்பில் இந்த கன்வர்ஷன் அப்படிங்கிறதுல என்ன டைம்லைனில் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா இந்த கிளிப்போட டூரேஷன் அப்படிங்கிறது டபுள் த ஸ்பீடாக இருக்கும் எப்போவுமே. இது 50 FPS தான் டபுள் த ஸ்பீடாக இருக்கும். 120 அப்படின்னா இன்ட்டு 4 டைம்ஸ் ஸ்பீடாக இருக்கும். அதாவது 25, 25, 25, 25 25 தான் உங்களுக்கு 100. அந்த 120 அப்படிங்கிறது அந்த 20% உங்களுக்கு நான் எப்படி கன்வர்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இதோட டூரேஷனை நீங்கள் மாற்றணும். எப்படி மாற்றலாம் அப்படின்னா Ctrl R கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்பீட் மாற்ற முடியும். ஸோ Ctrl R ஸ்பீட் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்பீட் எப்படி சேஞ்ச் பண்ணுறோம், இந்த ஸ்பீட் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க மேலே கார்னரில் உங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க்கை கொடுக்குறேன். அந்த வீடியோவோட லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போது இந்த ஸ்பீடில் நாம் கொடுத்துருந்தது 50. ஸோ 50க்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 200% கொடுக்கணும். ஏன் 200% கொடுக்கணும் அப்படின்னா 100 அப்படிங்கிறது 25ல் இருக்குது. 200 கொடுத்தா தான் 50 மாறும். ஸோ நான் 200 கொடுத்தா 50 மாறிடும். ஆஸ் இட் இஸ் இந்த கிளிப்பு பேசிக்காக என்ன பர்சன்டேஜ்லேருந்து என்ன டியூரேஷன் இருந்ததோ அந்த டியூரேஷனில் வந்துடும். 200 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கிளிப்பு நார்மல் பிளேயில் இருக்கும். இதுவே இது 100ல் இருந்தது அப்படின்னா இந்த கிளிப்பு கன்வெர்ட் ஆன பிளேயில் இருக்கும், ஸ்மூத்தாக உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் 200 கொடுத்துட்றேன், திருப்பி நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இது 50 FPSக்கு ஓகே. இப்போ நான் 120 FPSக்கு போகணும். இப்போ நான் 120 FPSக்கு நான் Ctrl R கொடுத்தா எனக்கு என்ன பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. எனக்கு என்ன பர்சன்டேஜ் கொடுத்தா இந்த கிளிப்பு நார்மல் ஸ்பீடில் ப்ளே ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்போது இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நாம் இந்த கிளிப்போட
ஆக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்கு போகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாடிஃபை போயிட்டு இன்டர் ஃபுட்டேஜில் ஆக்சுவல் இந்த கிளிப்போட டியூரேஷன் என்ன 5.15, அதாவது 5 செகண்ட்ஸ் 15 ஃப்ரேம்ஸ் இருக்குது. இதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 25 மாற்றிருக்கோம். இப்போ என்னவா ஆயிடுச்சு அப்படின்னா 26:10 மாறிடுச்சு. இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போது கண்ட்ரோல் ஆர் கொடுத்துட்டு இந்த பர்சன்டேஜ் எனக்கு தெரியாது, ஆனால் டியூரேஷன் எனக்கு தெரியும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5.15 நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா இந்த கிளிப் எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா கன்வெர்ட் ஆகிடும். இந்த கிளிப் என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னா 471.42. இந்த பர்சன்டேஜ் தான் இந்த கிளிப்போட நார்மல் ஸ்பீடு. இது நீங்கள் இப்போ 100 இருக்கும், இது 100 இருந்தது அப்படின்னா 26. இப்போ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கிளிப்பு நார்மல் ஸ்பீடில் ப்ளே ஆகும். வெரஸ் இதை 100ன்னு பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா இந்த கிளிப் எனக்கு எப்படி ப்ளே ஆகும் அப்படின்னா ஸ்மூத்தாக ஸ்லோ மோஷனில் ப்ளே ஆகும். இதுதான் ஒரு கிளிப்பை ப்ரீமியர் ப்ரோவில் கொண்டு வந்து கன்வெர்ட் பண்ணுறது. இதை வெளியிலையும் கன்வெர்ட் பண்ணலாம். வெளியிலையும் ஒரு 120 FPS கிளிப்பை 25 எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ரிசால்வ் மூலமாக கன்வர்ஷனை ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன். அதையும் தெரிஞ்சிக்காதவங்க மேலே இப்போ ஒரு ஐக்கான் வரும், இதுலேயே அந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 120 FPS கிளிப்பை எப்படி 24-25 மாற்ற முடியும் அப்படிங்கிறத, அதாவது அவுட் சைட் ஆஃப் ப்ரீமியர் ப்ரோ இல்லாமல் வெளியிலேருந்து எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்லா புரியும். அதே மாதிரி இங்கே நீங்கள் எடுத்துகிட்டு வர இதை நான் ஒரு கிளிப்பாக காமிச்சிருக்கேன். உங்கள்கிட்ட ஒரு வேளை 100 கிளிப் 200 கிளிப் இருக்குது அப்படின்னா அந்த கிளிப்பு மொத்தத்தையும் செலக்ட் பண்ணி, அதாவது மொத்தமாக ரைட் கிளிக் பண்ணி மாடிஃபை கொடுத்து இன்டரப்ட் ஃபுட்டேஜ் போயிட்டு நீங்கள் 25 மாற்றிக்கலாம். எல்லா கிளிப்போட டியூரேஷனும் வேறையாக தான் இருக்கும். அதனால் ஒரு கிளிப்புக்கும் நீங்கள் வந்து ஸ்பீடில் போயிட்டு பர்சன்டேஜ் செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இங்கே 25 ஏதாவது 50 இருந்தது, நீங்கள் 25 மாற்றுறீங்க அப்படின்னா 200% கொடுத்தா போதும். ஒருவேளை 120 FPS இருந்தது அப்படின்னா அந்த பர்சன்டேஜை நீங்கள் மைண்டில் மாற்றி கன்வர்ஷன் கொடுத்து எடுத்துகிட்டு வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அங்கே கன்வர்ஷன் ப்ராப்பராக இருக்கும். இந்த மாதிரியான வீடியோக்கள் தெரியணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேளுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.